லக்ஷ்மி தேவியின் விருப்பம் என்ன தெரியுமா? அவள் எதிர்பார்ப்பது முதலில் தூய்மையும் ஒழுக்கமும் தான். லக்ஷ்மி தேவி தூய்மையான இடங்களிலும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பின்பற்றும் இடங்களிலும் நிலைத்திருப்பதாக கூறப்படுகிறது. உதாரணமாக, வீடும் சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்தம் லக்ஷ்மிக்கு உகந்ததல்ல. அதே போல நல்ல பழக்க வழக்கங்கள், நேரம் தவறாமை, நேர்மை, கடின உழைப்பு மற்றும் அடக்கம் போன்ற நல்ல குணங்கள் இருப்பவர்களிடம் லக்ஷ்மி தேவி அருள் புரிகிறாள். சோம்பேறித்தனம் மற்றும் ஒழுக்கமின்மை செல்வத்தை விலக்கிவிடும். அடுத்ததாக, நன்றியுணர்வு மற்றும் பகிர்ந்தளித்தல். செல்வத்தை அடைந்த பின் அதனை நன்றி உணர்வுடன் அணுகி பிறருடன் பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை லக்ஷ்மி தேவி உணர்த்துவதாக நம்பப்படுகிறது. நன்றி உணர்வு வேண்டும். கிடைத்த செல்வத்திற்கும் வாய்ப்புகளுக்கும் நன்றி செலுத்துவது மேலும் செல்வத்தை ஈர்க்குமாம். பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் உதவுவது, தர்மம் செய்வது செல்வத்தை மேலும் பெருகச் செய்யும். தன்னலமற்ற சேவை செல்வந்தர்களுக்கு லட்சுமியின் அருளை நிலைக்கச் செய்யும். மூன்றாவதாக, நேர்மறை எண்ணங்கள் மற்றும் அணுகுமுறைகள். மனதில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கையும் இருந்தால் செல்வம் தானாகவே ஈர்க்கப்படும். நம்பிக்கை என்பதும் முக்கியம். லக்ஷ்மி தேவியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வழிபடுவது அவளின் அருளை பெற்றுத்தரும். அதே போல பற்றற்ற தன்மை வேண்டும். செல்வம் என்பது ஒரு கருவி மட்டுமே, அதுவே இறுதி இலக்கு அல்ல என்ற பற்றற்ற மனப்பான்மையுடன் செல்வத்தை அணுகுபவர்களுக்கு அது நிலைத்திருக்கும். நான்காவதாக, கடின உழைப்பு மற்றும் அறிவு பற்றியது. லக்ஷ்மி தேவி முயற்சி இல்லாமல் செல்வத்தை வழங்குவதில்லை. கடின உழைப்புடன் கூடிய அறிவும் புத்திசாலித்தனமும் செல்வத்தை ஈர்க்கும். திறமையும் அறிவும் அதற்கு மிக அவசியம். செல்வத்தை பெருக்கவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் அவசியம். அதே போல விடாமுயற்சியும் வேண்டும். ஒருவன் விடாமுயற்சியுடன் உழைக்கும் போது லக்ஷ்மி தேவி அவனுக்கு அருள் புரிகிறாள் என்பது ஐதீகம். ஐந்தாவதாக, ஆன்மீக மற்றும் தர்ம வாழ்வு பற்றியது. செல்வம் என்பது வெறும் பணத்தை மட்டுமே குறிப்பதில்லை. அது ஆரோக்கியம், நல்ல உறவுகள், அமைதி மற்றும் ஆன்மீக நிறைவு ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. தர்ம வழியில் செல்வம் சேர்க்க வேண்டும். நேர்மையற்ற வழியில் ஈட்டப்படும் செல்வம் என்றும் நிலைக்காது. தர்மமான வழியில் ஈட்டப்படும் செல்வம் மட்டுமே நிலைத்திருக்கும்.